ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேசவன். என் பேர் சௌந்தர்யா. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. 50,000 பேர் 50K சப்ஸ்கிரைபர் அச்சீவ்மெண்ட் டார்கெட் பண்ணிட்டோம். அது எல்லாமே உங்களால், உங்களோட ஆதரவும் ஆசீர்வாதமும் அன்பும் தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்லிக்கிறோம். காமெடி வீடியோ மட்டும் நாங்கள் போட்டுட்ருந்து சில சென்டிமெண்ட் வீடியோஸும் போடலான்னப்போ 2-3 பேர் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக உங்கள் ஐடியாலாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னென்னா, சில பேர் தப்பான ஒரு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2-3 டைம் எங்களுக்கு அது கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. பேட் கமெண்ட் வந்தால் பேட் கமெண்ட் வந்திருக்கு அப்படி தான் எடுத்துட்டோம். ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துட்டோம். அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. எல்லாரையும் நாங்கள் சொல்லலை, ஒரு சிலர் பேர் மட்டும்தான் அந்த மாதிரி பேட் கமெண்ட் போடுறாங்க. அது ஏதோ இப்போ நிறையா விஷயம் சொல்ல முடியாது, அது ரொம்ப கேவலமான அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சீரழிக்கிற மாதிரி என்ன அது இப்போ நாங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை வாடா போடான்னு கூப்பிடுறதோ, அதை என்னென்னா தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரியோ இந்தியன் கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரியோ எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பேட்டர்னு. இன்னொன்று வல்கராக சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டையும் அது அப்புறம் பேசுவோம். ஆனால் நாங்கள் இப்போ சினிமாவில் நம்ம தேட்டரில் பார்க்குற படத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கமெண்டிங்கோ இவங்க எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்கள் பெருசாக எந்த சீரழிவோ இதோ நாங்கள் சொல்லலை. சினிமா பார்த்தோமா, கைதட்டணுமா, ரசிச்சோமா, வெளியே வந்துடுறோம். அதே மாதிரி இதுவும் காமெடியாக மட்டும் பாருங்கள். நாங்கள் யாரோட கலாச்சாரத்தையும் இல்லை நாங்களும் கலாச்சாரத்தை மீறவோ இல்லை. இப்போல்லாம் சர்வசாதாரணங்க. இப்போ ஹஸ்பண்டை வாடா போடாங்கிறது, சில பேர் என்ன ஹஸ்பண்டை வாடா போடாங்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ வரையும் இப்போ இல்லை, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அப்படியெல்லாம் கூப்பிட்டுக்குவோம். இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் அப்படி தான் பேசி பழகினோம். திடீர்னு அதை விடும்போது வேற யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நாங்கள் 2K கிட்ஸ் கிடையாது. இருந்தாலும் அதனால நாங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இங்கே இருக்கிறதுனால நாங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே இப்போ வீடியோ எடுக்கிறப்ப அது தேவைக்கு தான் அந்த வார்த்தை சொல்கிறதோ இல்லையா. மற்றபடி பப்ளிக்லேயோ பொது இடத்துலையோ இல்லை ஒரு 4 பேர் மத்தியிலையோ அந்த மாதிரி அவங்களும் பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். வாடி போடின்குள்ளலாம் பேசுறது இல்லை. நான் எப்பயும் கூப்பிட்றது சௌந்தர்யா. இல்லை, என் பேர் கூட சொல்ல மாட்டாங்க. என் பேர் ஃபுல்லாக நான் சௌ இல்லைன்னா டே, அவ்வளோதான். அப்படி தான் கூப்பிடுவாங்க. என் பேரே அவருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் அப்படி சொல்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் சரி எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல நம்ம மறுபடியும் இதை ரன் பண்ணலாமா, 1 மாசம் கேப்பே விட்டோம். ஆமா, 1 மாசம் கேப் கூட நாங்க விட்டுட்டோம். யூடியூப் வரல, நாங்க எதுவுமே பண்ணல. அப்புறம் சரி இது சோஷியல் மீடியானா இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டு சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இதுல வந்தோம். இதுல முழுக்க என்னோட விருப்பத்துக்காக மட்டும்தான் யூடியூபுக்குள்ள வந்தாங்க. இவங்களோட வேலை எல்லாம் ஒர்க் எல்லாம் வேற. பட் எனக்கு பிடிச்சதுக்கு நான் சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக எனக்காக தொடங்கினதான் இந்த யூடியூப் சேனல். எனக்காக சப்போர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் அவர் உள்ள வந்தாரு. அதுவே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். எங்க சும்மா இருக்க, காலையில எந்திரிச்சு குழந்தைங்களை குளிக்க வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு கொடுத்து எண்ணெய்க்கு சாப்பாடு போட்டு எண்ணெய் ஆஃபீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு, நான் ஆஃபீஸ்ல செய்கிறதோட நீ வீட்டு வேலை அதிகம் தான். இப்ப இவங்களுக்கு ஒரு ஹாபி, இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்ம வீட்ல தனியா இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. அது பெரிய விஷயம் தானே. இது என்னன்னா, சில பேர் தவறான இந்த கலாச்சாரம் இதை கூட அட்வைஸாக கூட ஏற்றுக்கலாம். சில பேர் வல்கராக கமெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ பொறாமையில் பண்ணுறாதா. ஏன்னா அப்படி ஒரு கண்டென்ட்டே நாங்கள் இன்ன வரையும் போடலை. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொறாமையிலையோ எதுலேயோ பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அதாவது தப்பு பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி தப்பான கமெண்ட் பண்ணுற ஒரு சிலர், ஏதோ ஒருத்தர் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் மறுபடியும் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இதனால் சோர்ந்து போக மாட்டோம். இது நிறைய பேர் நினைக்கலாம், என்னால் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பித்தாங்க 54,000 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்கன்னு.
எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க, என்ன புதுசாக வந்து இவ்வளோ வந்துச்சா அப்படி இப்படின்னு. இது நாங்கள் புதுசாக இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். 2மே டெர்மினேட் ஆகிருக்கு, காப்பிரைட் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2020ல், ஞாபகம் இல்ல வருஷம். 2021ல் ஒன்று சவுகேஸுன்னு ஆரம்பிச்சிருந்தோம். அது நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2, 3 காப்பிரைட்டு, அப்புறம் சேனலில் ரிப்போர்ட் யாரோ அடிச்சிட்டாங்க. ரிப்போர்ட் அடித்து அது டெர்மினேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிருத்திக் சாதனான்னு ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து நல்ல க்ரோத்து, நல்லா போயிட்டு இருந்தது. 50K சப்ஸ்கிரைபரோட நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 இயராக நாங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி இவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்களேன்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். இது 50K வரையும் வந்தது. அதனால நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மானிட்டைசிங் ஆயிடுச்சு. மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. சில பேர் கேட்குறாங்க, உங்கள் இன்கம் என்ன, மந்த்லி இன்கம் என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. அது கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். எங்களோட ஃபஸ்ட் இன்கம் அதையும் நாங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறோம். அது சொல்கிறோம். இந்த உங்களோட ஐடியாவும் நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் என்றைக்குமே எங்களுக்கு இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அப்படி இந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க, அந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க, தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கண்டென்ட் நாங்கள் எடுத்து ரெடியாக போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா எங்களை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது நீங்கள் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஷார்ட்ஸில் இருந்து வீடியோவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் தான் வீடியோ போட்டது. இப்போ இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். அதே மாதிரி ஷார்ட்ஸில் சில கமெண்ட்டும் வந்திருந்தது. வீட்டில் இருக்கிற சில ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஏதோ கமெண்ட் பண்ணாங்க. அந்த டாப்பிக்கு போக வேணாம், இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்குள்ளே ஏன் அதையெல்லாம் உள்ளே போய் பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்கும். அதையெல்லாம் நாம் ஏன் போய் இது பண்ணணும்? ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ வந்து இவங்க அந்த டைமில் ஒரு ஆஃபீஸ் இதுக்காக போகும்போது எடுத்தீங்களா, ஒரு படத்தோட மீட்டிங்காக போயிருந்தப்போ அப்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. அது மெமரிஸ் தானேங்க. எல்லா சிஎம்ஸ் கூடயும் எல்லாரும் கூடயும் எடுக்கணுங்கிறது எல்லாரோட ஒரு கனவு தான். அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அவங்க எடுத்து அதை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதவே மெயின் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி இந்த கட்சியா, நீங்கள் இந்த கட்சியா? ஆமாம், நாங்கள் ஒரே கட்சி தாங்க. சாப்பாட்டு கட்சி, பிரியாணி கட்சி அப்படி இல்லைங்க. நாங்கள் கட்சியில் எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் நியூட்ரல், அவ்வளோதான். எப்போ ஓட்டு போட போகிறோமோ அங்கே உள்ளே போகிறப்ப தான் எங்களுக்கே தோணும். அப்படி தோணுது தான். மற்றபடி வந்து நம்ம இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகிறதில்ல. தோணும், யாருக்கும் கேன்வஸும் பண்ணுறதில்ல. நமக்கு போய் தோணும் போது சரி நாங்கள் 2 பேரும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அப்போ கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் சரி நமக்கு என்ன அவர் சொல்லிடுவார், உனக்கு யாருக்கு போடணும்னு தோணுச்சோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நாம கேட்போம், நீ யாருக்கு போடுறீங்க, நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்னு கேட்போம். சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி தானே, அது அவனோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம போட்டுட்டு வந்துட்டே இருப்போம். அடுத்த வருஷம் பார்ப்போம், அடுத்த எலெக்ஷன்ல பார்ப்போம். அப்போ ஒரு வீடியோ போடுறோம். ஆமா கண்டிப்பா. யாருக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்ல முடியாது. ஒரு அனலைசிங் வைப்போமே, யார் ஜெயிக்க போறாங்கிற மாதிரி. அது செகண்ட். இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ ஒவ்வொரு ஷார்ட்ஸும் எங்களுக்கு போட்ட உடனே முதல்ல எல்லாம் ஒரு 1000 வியூஸு, 600, 500 இப்படி இருந்து. ஆனால் இப்போ போட்டால் மினிமம் 1 ஹவரில் 20K இந்த மாதிரி நல்ல க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, இது யூடியூப் தான் மெயின் எங்களுக்கு. அதில் தான் நல்ல க்ரோத் இருக்குது. இதனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆஃபர் ஒன்று, கிரேட் ஆஃபர் ஒன்று வந்தது சௌந்தர்யாவுக்கு. இவங்க மூலிமா தான் எனக்கும் வந்துச்சு. என்னன்னா, ஒரு படத்தில் நடிக்கிறது ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோன்னே சொல்லலாம், தப்பாயிரம் அவர் காதில். உண்மையான ஒரு பெரிய ஹீரோ. ஆமாம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஒரு ஹீரோ, அவரோட படத்துல பட் எந்த ஹீரோன்னு மட்டும் கமெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு கேட்காதீங்க. சொல்ல முடியாது. கண்டிப்பா அப்டேட் வந்துரும். இந்த மே மாசம் ஜூலை எண்ட்ல ஷூட் சொல்லியிருக்காங்க. மே மாதம் நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம். இல்லைன்னா அது கம்பெனியில் கேட்டுட்டு அதுக்கான சொல்லலாமான்னு கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம். சொல்லக்கூடாதுன்னு இல்லை, உங்ககிட்ட எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். பட் இன்னும் என்ன கன்ஃபர்மேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி டேட் வைஸ் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதெல்லாம் தான் எங்களோட ஒரு இதெல்லாம் யாருனாலன்னா உங்களால். நீங்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதும், நீங்கள் லைக் பண்ணுறதும், கமெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த வாய்ப்பு எங்களுக்கு வந்துச்சு. அதனால் என்றைக்கும் இந்த நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் எப்போவுமே உங்களுக்கும் உங்களோட அன்புக்கும் நாங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுவோம். இந்த சில ஒரு இதெல்லாம் தான்
ஒரு அந்த சிலர்கள் கஷ்டம் மட்டும்தான், இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரை அதெல்லாம் சொல்லல, ஒண்ணும் ஒரு இல்ல. சிலங்க மட்டும், அதாவது பேட் கமெண்ட் போட்டே ஆகணும், அவங்கள ஹர்ட் பண்ணியே ஆகணும், அவங்கள கஷ்டப்படுத்தியே ஆகணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் இருக்காங்க, அவங்கள தான் சொல்றோம். இல்லாம எல்லாரையுமே நாங்க சொல்லல. மத்தவங்க எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் குடுக்குறீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க அதெல்லாம் நினைச்சு உடைஞ்சு போயிட மாட்டோம். நாங்க இன்னும் மேல 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 வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ற ஆ. மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் காமெடி தான், காமெடிக்காக மட்டும்தான். அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்மோக்கும் பண்ண மாட்டாங்க. அது 2ம் பண்ணாலும் எனக்கும் பிடிக்காது. இது கண்டென்ட்டுக்காக மட்டுமே நாங்க எடுக்கிறது. என்னன்னா, உங்கள சிரிக்க வைக்கணுங்கிற ஒரே நோக்கம் மட்டும் தான் எங்களுக்கு. அதுலயும் அவங்க போட்டிருப்பாங்க. கீழ கூட ஸ்மோக்கிங் அட்வைசரி போட்டிருப்போம். இது ஆமா. நிறைய யூடியூப் சேனல்காரர் கூட போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வரை 2 1 தான் பார்த்துருக்கேன். பெரிய ஆமா. சேனல்ல கூட இல்ல, அந்த இல்ல மாதிரி போட மாட்டாங்க. அட்வைசரி வரல. ஆனா நாங்க மேக்ஸிமம் அந்த வார்னிங் நான் போட்டு தான் போட்டோம். ம். இது ஏன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் பார்க்கறது. ம், ம். யாரும் நாங்க இதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது. ட்ரிங்க்ஸையோ ஸ்மோக்கையோ. அதனால ஆனா இது காமெடியா மட்டும்தான் முடிச்சிருப்போம். ஆமா. காமெடிக்காக மட்டும்தான். அதனால யாரும் அது தப்பா நினைச்சிட்டு அது பின்னாடி போய் அவங்க லைஃபை தொலைக்கணும்னு நாங்க எதிர்பார்த்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதில்ல. ஜஸ்ட் காமெடியாக மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைச்சுக்கிறேன், வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். ஃபர்தரா நாங்க எந்த மாதிரி சேனல் கொண்டு போகணும், எங்ககிட்ட இருந்து எந்த மாதிரி நீங்க வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பண்ணுங்க. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டும் நாங்கள் இப்போ டெய்லியும் படிச்சுட்டு தான் இருக்கோம், எல்லாத்தோடதையும் படிக்கிறோம். சில பேர் நல்ல உறவு முறையில் அவங்க வந்து எப்படின்னா சாதாரணமாக என்ன மச்சான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அப்படின்னு ஆமா. தங்கச்சிமா அந்த மாதிரி எல்லாம் இப்படி அன்பா டேய் மச்சி அழைக்கிறது என்ன வந்து. பண்ற, இதெல்லாம் அவங்கள கண்ணுக்கு தெரியாத அன்பு சொந்தங்கள். உறவுகள், சொந்தங்கள். கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்தையும் மீட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும், அது பார்ப்போம் ஃபியூச்சர்ல. ஆனா என்னன்னா இதெல்லாம் இத்தனை உறவுகள் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப யூடியூப்னால சந்தோஷம். மட்டும்தான். யூடியூப்னால தான் டெய்லியும் இல்ல, இப்ப வீடியோ போடலன்னா கூட, ஷார்ட்ஸ் போடலன்னா கூட ஏன் போடல, என்னாச்சு எத்தனை நாள் ஆச்சு, அப்படின்னு இப்போ ஒரு 2 நாள் கேப் போட்டு 3வது நாள் ஒரு ஏதாவது வீடியோ ப்ராப்ளமான்னு கேக்குறாங்க. நம்ம ஃபேமிலில இருந்தே யாருமே ஃபோன் பண்ணி கூட நம்ம அப்படி கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கேன்னு ஆமா. கேட்குறாங்க. நம்ம நல்லா இருக்கேன்னு கூட யாரும் கேட்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது யூடியூப்ல இருந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏன் நீங்க இன்னும் வீடியோ போடல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அன்புக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. டெய்லியும் இப்போ வீடியோ ஒன்று காலையில் மார்னிங் ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தங்கச்சிமா சாப்பிட்டீங்களான்னு வரும், இல்லைன்னா மாப்பிள்ள மச்சி அப்படின்னு. ரொம்ப இது கணக்கு தெரியாத ஒரு சொந்தங்கள், நல்ல சொந்தங்கள் உருவாகிட்டு இருக்கு. இது யார் யார் இந்த எங்களுக்கு நல்ல உறவா நட்பா இருந்து கமெண்ட் பண்றாங்க இவங்களெல்லாம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் அவங்களோட பேரோட அவங்களோட கமெண்டோடய எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த சில பேர் தப்பாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் காட்டுறேன். தவறான வார்த்தையாக இருந்தால் அதை நான் பிளர் பண்ணிடுறேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நாங்கன்னு இல்லை, இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்தால் இப்போ நிறையா பேர் ஜெயிச்சிட்ருக்காங்க. நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறோம், 50K சப்ஸ்கிரைபர் சட்டுன்னு சீக்கிரம் கொடுத்ததுக்கும் இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கும், அடுத்தது 1M அது எத்தனை 1M அச்சீவ் பண்ணணும். நாங்க இப்போ 100Kக்கு நாங்க போகணும். அது நிறைய எல்லாமே உங்களோட ஆதரவு. நீங்கள் ஷேர் கையில பண்ணுறது, தான் இருக்கு. நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதுலேருந்து தான் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் இருக்கிற வரை எங்களுக்கு பயம் இல்லை, ஈஸியாக தொட்டுருவோம். அடுத்தடுத்த வீடியோவில் சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த யூடியூபோட இன்கம் என்ன அப்படிங்கிறதும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அடுத்தது ஒரு வீடியோ எங்கள் பையன் கிருத்திக்கோட இயர் பீசிங் காது குத்து வடபழனி கோயிலில் வச்சுருந்தோம். அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதுலேயும் உங்களோட ஆதரவு வேணும். எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். 50K சப்ஸ்கிரைபர் வந்தது, ஃபாலோவர்ஸ் வந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து நாங்கள் 100K தொடுறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வீடியோவில் அப்படி பேசுகிறேன், இப்போ பேசு அவ்வளோதான். இப்போவே ரொம்ப லெங்க்தாக பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் வீடியோலாம் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல.
ரொம்ப சாதுவானவங்க. ஓ. என்னையெல்லாம் ஐயோ. இப்ப அந்த ஷார்ட்ஸ்ல தான் டொப்புன்னு அடிக்கிற மாதிரி இல்ல. சும்மா தான் கை வரும், எஃபெக்ட் தான். இல்ல ஆக்சுவலா வந்து அந்த அடிக்கிறது கண்டென்ட் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் அடிக்கிற மாதிரி பக்கத்துல தான் கொண்டு போவேன். ஒரு சில இடத்துல மட்டும் தெரியாம டச் ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சு ஒரு வீடியோல. அப்ப அதுல இருந்து நம்ம கீஞ்சி இந்த காது. அப்போ நாங்க லைட்டா அடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நாங்க போனது. அப்போ அடிக்கலனப்போ அவர் என்ன சொன்னாரு, இல்ல அது எஃபெக்ட் சரியாகலைன்னா 2-3 டேக்குக்கு மேல போனாங்க. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல உண்மையாவே ஒரு தடவை அடிச்சிரு, அப்பதான் அது டேக் கரெக்டா இருக்கும். நாங்களாம் பாரதி ராஜா இல்ல, பாலா சார் இல்ல. பாரதி ராஜா சாரும் அப்படித்தான், பாலா சார் அப்படி. ம். ஐயோ, இதுக்கெல்லாம் நான் டாமினேட் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எல்லாம் ஜீனியஸ், அவங்களாம் வேற லெவல். இல்ல ஆக்டிங்னு வந்துடுச்சுன்னா அப்படித்தான். ஒரு இதுல சரியாகலைன்னா மறுபடியும் வர்ற வரைக்கும் கரெக்டா வர வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல அது அடிக்கிற ஷார்ட்ஸ் சரியாகலைன்னா சரி ஓகே, சரியாகலன்னு என்ன இன்னொரு டைம் சரியா அடிச்சிட வேண்டியதுதான் சொல்லி நல்லா ஒரு அடி நல்லா வச்சேன். அதுல இருந்து இல்லம்மா அடிக்கிற மாதிரியே கொண்டு வந்தா போதும் அப்படின்ட்டு மாத்திட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை அடிச்ச அடி அப்படியே அந்த ஆனா நான் உன்ன ஒரு தடவை அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தோம்ல, அதுக்கு பாத்தியா எவ்வளவு வியூஸ், எவ்வளவு ஆமா ஆதரவு. சொல்லியே ஆகணும். இவங்களை அடிக்கும் போது மட்டும் அத்தனை பேரு பொங்கி எழுந்து வந்து எங்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தீங்க. ஏன் ஆண் எப்ப பாரு எப்ப பாரு அவங்கள போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. என்ன அடிக்கிற மாதிரி ஒரே ஒரு வீடியோ தான் வந்துச்சு. அத்தனை பேர் கேக்கு வெட்டி கொண்டாடாததுதான். அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. அதுல தெரிஞ்சிச்சு எங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் முக்காபேசி வெறுமே ஆண்கள் மட்டும்தான் அதிகமா இருக்காங்க, பெண்கள் கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தர் கூட பேசவே இல்லை. அப்ப தெரிஞ்சிருச்சு எல்லாம் நம்ம. அப்படி இல்ல, என்ன பார்த்தாவே பாவமா இருக்கும். ஐயோ அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. சரி, ஓகே நண்பர்களே, உறவுகளே, சொந்தங்களே, உங்களை எல்லாத்துக்கும் மறுபடியும் சொல்றோம், மிக்க மிக்க நன்றி. உங்களோட ஆதரவும் அன்பும் இன்னும் எங்களை வழிநடத்தி போகணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.